பாப்கார்ன் வேணும். யூரோப்பியன் சீரியல். ஆமாம், பணிக்கு தெளிவாக உள்ளது. பாப்கார்னை தயாரிக்க தொடங்குவோம். அனைத்து தானியங்களையும் பாத்திரத்திற்குள் ஊற்றுங்கள். வாவ், நான் இதை திறக்க வேண்டியிருந்தது. எனவே அனைத்து மகை பாத்திரத்திற்கு உள்ளே இப்போது நாங்கள் அதை ஒரு மூடியுடன் மூடியோம். ஓ, அது stir fry ஞாபகம் விடாம். ஆம், மூடி அறிவிச்சிருங்களே. ஸ்னிக்கர்ஸ் பார் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு சாக்லேட் பாப்கார்ன் பண்ணுவேன். அந்த ஸ்னிக்கர்ஸ் ஐ $20 ஆட்டு விடணும். எடுக்குது ருசியாவத்தை பெண்ணில் வைப்போம். அது போலவே இது மிகவும் ருசியாக இருக்கும். எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். ஆஹா, என்ன அழகானது. எஞ்சியிருக்கும் ஒரே விஷயம் எல்லாவற்றையும் வாளியில் போடுவது மட்டுமே. பாப்கார்னின் சாக்லேட் நிறத்தை பாருங்கள். ஆஹா, போலா. இன்னும் வாளி எங்கே? ஸ்னிக்கர்ஸ் பார்க்கலாம் அலங்கரிக்க வேண்டும். வாவ், என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏத்தன்? நீ உன் இதையே சமைக்க வேண்டும். நீ புனித இளஞ்சிவப்பு பாப்கார்ன் பயணிஸ் விடுக்கிறேன். இது பியால் செய்க. மற்றும் இயற்கையாகவே அதை நன்றாக குடி. அதை செய்ய பர்னர் எனக்கு உதவும். வா, எல்லாமும் அளவில் பெரிதாகிவிட்டால் பின்னர் புக்சாமி தயாராகிவிட்டது. அது வண்ணம் மாற்றியதா என்று பார்க்கலாம். ஓ, அப்படிதான். புக்சாமி இப்போது பிங்க் நிறம். அருமை, இதை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. இப்போது புக்சாமிகளை குச்சிகளில் வைக்கிறோம். லின்சிக்கு ஒரு புக்சாமி மலர் குவியம் செய்ய விரும்புகிறேன். அப்படியே. ஓ அப்பா, எவ்வளவு அழகாக உருவம் நன்று வந்திருக்கிறது. அழகாக இருக்கின்றது அல்லவா மேரி? வித்தியாசமாக உள்ளது. மேபிள் எங்கே? Dan true puri to trying to unmodest and gel. Those puri strays together for Alex theory. அனைத்து தானியங்களுமே அதையும் இங்கே வைத்துள்ளேன். சரி, அதனால் போதும். நம்ம அதை கம்பொடிய சேர்ப்போம். நீ பொடிய நல்லத்தில் கொஞ்ச நேரம் பிடிக்கிறீங்க. நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கே நல்லா இது இருக்கும். பபிள் கம் ஆகும். During and bakray udoin free. சோளம் விதைகளில் ஊற்றுவோம். ஓ ஆமாம், இப்போது அதை சாதனத்தில் பொருத்தி ஆன் செய்கிறோம். ஹூரே, இது வேலை செய்கிறது. பாப்புகாரன் நிஜமாகவே நீளமாக உள்ளது. எல்லாம் முடிந்ததும் நீல போப்புகாரனை தொட்டியில் போடுவது மட்டுமே மீதம் உள்ளது. ஆனால் நான் முயற்சிப்பேன். ஆஷ்லி, we hide your fostersinga. Wow. அது பாக்கெட் போர்காரனா and sells mercer again. இது ரொம்ப மொழியனிட். நான் முயற்சி பண்ண விரும்புறேன். ருசியா இருக்கிற சுமார் ஈதன் நன்றாக. என்ன நடக்கிறது இங்கே? நீல பப்புகாரன். இது cool. நான் இது பண்ணி எதையும் சாப்பிடல. ருசியானது சாக்லேட் பாப்கார்னை இப்ப சிருஷ்டிப்போம். செடிமே ருசியா இருக்கும். எனக்கு சாக்லேட் ரொம்பவும் பிடிக்கும். வாவ், இந்த சிந்த ருசியா இருக்கிறதால என் நாவ உடனே விழுங்க போறேன். யார் அதை பத்தி எண்ணி பார்ப்பேன். இதன் வெற்றியாளர் ஈதன். யூஹூ, எனது பாப்கார்ன் மாலை வென்றது. பெண்களே, தயவு செய்து வருத்தப்படாதீர்கள். இப்போது எனக்கு சாக்லேட் கொண்டு ஏதாவது செய்யுங்கள். மிகவும் சுவையான ஒன்றை. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ சரி, நம்ம புதுப்பிக்க வேண்டும். மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? எனக்கு சாக்லேட்டை உருக்கணும். அத ஒரு சாஸ் பானில் வச்சு காத்திருக்கோம். ஆஹா, பாட்டி பாட்டி, அது அப்படி இல்ல லின்சே. அவள் இன்னும் தொடங்கவே இல்லை. சரி, வகுப்பு நான் கண்டிப்பாக வெல்வேன். சாக்லேட் துளிகளை ஒரு பாத்திரத்தில் மாற்றுங்கள். இப்போது சில துளிகள் கிரீம் சேர்க்கவும். அது போதும். மீதமுள்ளதை எல்லாம் பிளெண்டரில் அடிக்க வேண்டும். அட, இதன் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அது மிகவும் சுவையாக தெரிகிறது.
ஏய், என்னை தொந்தரவு செய்யாதே. ஆமாம், சரி. அப்படியானால் நான் உன் சாக்லேட்டை விட ருசியானதா செய்வேன். எனக்கு ஒரு வாணலி தேவைப்படும். அதுல கோகோவை நிரப்புவோம். அது போதும். இப்ப கொஞ்சம் பால் தேவை. ஓ கேஸ் போதுமானதாகல. நமக்கு பால் இல்லை எனில் நான் கோக் பயன்படுத்தலாம். சரியானது. அத ஒரு வாணலியில் ஊற்றுங்க. ஓ இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் கோக் விரும்புறேன். இது ரொம்ப புத்துணர்ச்சி அளிக்குது. இப்போது எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். மனம் அற்புதமாக இருக்கிறது. லின்சே, நீ எல்லாவற்றையும் சமைக்க முடியாது. சாக்லேட்டை ஆச்ல ஊற்று. அருமை. இப்போது எனக்கு ஒரு முட்டை தேவைப்படும். உண்மையில் 2 உடைக்கவும், ஆற்றில் ஊற்றி ஒரு விசிறியால் கலக்கவும். இப்போது கேக்கை அடுப்புக்குள் அனுப்புகிறோம். ஓ இப்ப என் புத்தகத்திலிருந்து சிறந்த சமையல் முறையை பார்க்கிறேன். ஓ நான் கொஞ்சம் சூடான சாக்லேட் செய்ய போறேன். ஓ சரி, எனக்கு உண்மையில எல்லா பொருட்களும் உள்ளதா சமையலர்? எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் கிடைக்குமா? ஒரு முட்டை? முடியாது. ஒரு கிட்கார்ட்? இல்ல, கிட்காட் அல்ல. உங்களுக்கு மாவு தேவைப்படுகிறதா? ஓ இல்ல, இத பற்றி சிந்தியுங்கள் செஃப். நான் அதை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு கிரீம் தேவை. அத உருகிய சாக்லேட்ல ஊற்றுங்க. ஓ இது ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க தான் நிபுணர் அல்லவா? இப்போ சில இலவங்கப்பட்டை குச்சிகளையும் சேர்க்கலாம். ஓ அவை மிகவும் சுவையாக மணக்கின்றன. இப்போது எல்லாவற்றையும் மீண்டும் கலக்கலாம். ஹாட் சாக்லேட். உண்மையிலேயே இது மிகவும் எளிது. நான் ஒரு முழு சாக்லேட் கேக் செய்ய பேர் முடிச்சு விட்டேன். நாம் மோல்டை அகற்றுகிறோம். ஐயோ செஃப், வடிவங்களை சுழற்றுவதை நிறுத்துங்கள். மாக்கவும். கேக்குக்கு திரும்புவோம். கேக்கின் முழுவதும் மஞ்சள் கிரீமை போடுவோம். அடுத்தது கண்களை இணைக்க வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. இங்கேதான். மற்றும் 3வது ஒன்றும் தேவை. ஏனெனில் இது மஞ்சள் கேக் மான்ஸ்டர் ஆக இருக்கிறது. ஒரு வாய் மற்றும் மேலே சில கொம்புகள். பாருங்கள். ஓ வாவ். இது எனது கேக்கை விட குளிர்ச்சியானது. சரி, நீ என்ன தெரிகிறதா? நானும் இதை இப்போது அலங்கரிக்க போகிறேன். பாருங்கள், கண்கள், வாய் மற்றும் கொம்புகளும். இது சிறப்பாக இருக்கிறது. அப்போ பாட்டி என்ன? சாக்லேட் மேஜையிலிருந்து எடுத்து கண்ணாடியில் ஊற்ற நேரம் வந்துச்சு. அப்படி இனிப்பு மேகத்தால் அலங்கரிப்போம். ஓ என்ன அழகு. அது உண்மை பாட்டி. நான் மீதியை எடுத்துக்கொள்ளலாமா? நன்றி. ஓ இது ருசியா இருக்கும். மேலே கொஞ்சம் சாக்லேட்டை ஊத்துவோம். இது எல்லாத்தையும் சரி செய்யும். பாருங்க, குளிர்ச்சியா இருக்குதா? ஜேன், வா, முயற்சி செய். வா வா, எவ்வளவு அழகா இருக்கிறது. இங்கே எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கிறது. ஓ அது என்ன? நான் முயற்சி செய்கிறேன். ஆஃப். வா, நல்லா இல்ல. எனக்கு இது பிடிக்கல. ஓ இப்போது இந்த கேக்கை சுவைக்க விரும்புகிறேன். வாவ், இது உள்ள மிகவும் சாக்லேட்டாக இருக்கிறது. ஓ மிகவும் சுவையாக இருக்கிறது. குளிர். இதோ என்ன இருக்கிறது. ஓ சூடான சாக்லேட். மேலும் சுவையாகவும் இருக்கிறது. குளிர். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சூடான சாக்லேட் கூட. ஆனால் யார் வெல்வார்கள்? பாட்டியா அல்லது சமையல்காரரா? எனக்கு தோணுகிறது செஃப் தான் வெற்றியாளர். இது எளிதாக இருந்தது. வாவ், முழு மேசையும் எனது பிடித்த இனிப்புகளால் நிரம்பியுள்ளது. நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். இத முயற்சி செய்து பார்ப்பேன். ஐயோ, நீங்கள் அதை சாப்பிட முடியாது. இவை அடுத்த சுற்றுக்கான பொருட்கள். இங்கே உள்ள அனைவரும் நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். அது மிகவும் சுவையானதும் அற்புதமானதும் இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணிப்பேன். கேக் பெரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது தொடங்கலாம். வாவ், ஆம், தொடருங்கள். ஜி எல்லாத்தையும் ப்ரொயாக் பண்ணி போறேன். நான் நேட்ஸுடன் தொடங்குவேன். வாவ், இவை எனது பிடித்த மிட்டாய்கள். ஓ கேக்கிற்கான தயாரான கேக்குகளும் உள்ளன.
சூப்பர். லின்சே, உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் கேக்கிற்காக கிரீம் செய்ய போகிறேன். அதற்கு எனக்கு கிரீம் தேவை. அத பாத்திரத்துல ஊற்று. இப்ப இங்க ஒரு வெண்ணெய் துண்டு இருக்கு. நாங்க எல்லாவற்றையும் மிக்சரில் கலந்து விடுவோம். இது வேலை செய்யற. ஓ ஆம். ஹோ, இது நான் நினைச்சதை விட கடினமாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் உள்ளது. உன் கிட்காட் நான் எடுத்துக்கொள்ளலாமா? சமைப்பதற்கு முன் எல்லாவற்றையும் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் சுவையாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஹூ, சரி, நான் ஏற்கனவே ஒரு கேக் சுட ஆரம்பித்து விட்டேன். முதல் அடுக்கு எடுத்து அதில் மேலும் கிரீம் வைக்கிறோம். அதை சமமாக பூசி அப்புறம் நாங்க பூரணத்துக்காக ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துவோம். ஆமா, அவத்த மேலே ஊத்துவோம். சரி, இப்போது மேலே இன்னும் கொஞ்சம் கிரீம். மற்றொரு கேக் அடுக்குடன் அதை மூடுங்கள். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமால் பூசப் போகிறோம். நான் கிரீமை சிச்சிச்சணும். ரொம்ப சுவையா இருக்குது. நான் கண்டிப்பா ஒரு சமையல்காரன். நான் ஒரு கேக் பண்ணேன். அருமை. இது பெரியதா இருக்க போகுது. சமையல்காரர் விரும்பியபடி இப்படி எல்லாத்தையும் பக்கங்களிலும் மேலேயும் கிரீமால் மூடுவோம். இது கோபுரம் போல தெரியுது. வாவ், லின்சே, நீ எல்லாவற்றையும் நீயே செய்தாயா? நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. ஓ, எனக்கு லின்சேவின் கிரீம் வேண்டும். அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். Linse akordisel grime subsul syllabdes. Taster aldo extra ruba. ஓ, இது அருமையாக இருக்கிறது. ஹே குலோய், என் கிரீமை சாப்பிடுவதை நிறுத்து. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மன்னிக்கவும், நான் கொஞ்சம் முயற்சிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சரி, நான் சிப்ஸ்களை முடித்து விட்டேன். ஓ இல்ல 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 இல்ல, என் கேக். அது விழுந்து விட்டது. ஓ, அது சரிந்து விட்டது. நீங்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டீர்கள். நான் வெட்கப்படுகிறேன். மன்னிக்கவும். எனக்கு ஒரு கிட்கேட் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமா? இல்லை, அது எனக்கு என் கேக்கை திரும்ப கொண்டு வராது. குலோய், நான் உனக்கு சொன்னேன், நான் விரும்பவில்லை. லின்சி, அமைதியாக இரு. நாங்கள் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்வோம். உங்கள் கேக்கின் மீது 2 தடவைகள் நுடலா ஊற்ற வேண்டும். மற்றும் மேலும் 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 சேர்க்கவும். இது ரொம்பவும் இனிப்பா இருக்கும். வாவ், இது ரொம்பவும் அழகாக இருக்கிறது. ஆமாம், நான் இனிப்புகள் பற்றி எல்லாம் நிச்சயமாக தெரியும். இப்போது நமக்கு நட்ஸ் கான்டிஸ் தேவை. அவற்றை மேலே தூவ வேண்டும். இது ரொம்ப சுவையா இருக்கும். பாருங்க. சிறப்பு. இப்போது சில குச்சிகளை நுழைப்போம். இப்போது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. பாருங்கள். ஓ, நன்றி நன்றி குலோய். சரி, உங்களுக்கு என்ன சந்தோஷம்? உங்கள் கேக்குகளை ருசிக்க விரும்புகிறேன். லின்சே, அது என்ன? இதை யார் செய்தது? அது எல்லாம் குலோயின் காரணம். க்ளோய், உன் கேக்குங்க. ஒப்கோர். நாங்கள் அதை லின்சேயுடன் சேர்ந்து செய்தோம். இது குழு முயற்சியா? சரி, இதை முயற்சிப்போம். ருசியாக மணக்கிறது. நான் கொஞ்சம் முயற்சிக்கலாம். முதலில் என் மீசையை அகற்ற வேண்டும். சரி, வாவ், இது ருசியாக இருக்கிறது. மீசையை மீண்டும் போடுவோம். எனக்கு இன்னும் வேண்டும். இதைவிட சுவையானதை நான் எப்போதும் சாப்பிட்டதில்லை. குலோயி மற்றும் லின்சே, நீங்கள் செய்தீர்கள். அனைவரும் வெற்றி பெற முடிந்தது. ஓ ஆம், மிகச் சிறந்த நிகழ்ச்சி இல்லையா? ஆனால் இது தி கிரேசி ஷோ. நீங்கள் பெண்கள் இன்னும் கேக் சாப்பிடவில்லை. லின்சே, சாப்பிடு. சொல்லு, இது சுவையாக இருக்கிறதா? குலோய், உனக்கும் ஒரு துண்டு கிடைக்கும். உங்களது உணவை அனுபவிக்கவும். தி கிரேசி ஷோவின் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். ஹலோ பென், உனக்கு பசிக்கிறதா? ஆமா, நான் மிகவும் பசிக்கிறேன். ஒரு மாடையே சாப்பிட முடியும். நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு பென். தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்று ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை.
செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை, ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூடு வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? காம்புச் பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது. சந்தேகமே இல்லை, ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன்.